அப்போ எப்படி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? அப்போ இது எதற்காக பண்ணப்பட்டது? திமுக சொல்லித்தான் செய்யப்பட்டது அப்படிங்கிறது கிளியராக புரியுது. அப்போ திமுக சொல்லித்தான் விஜய்க்கும் இந்த மீடியா கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜயுடைய வளர்ச்சி திமுகவுக்குத்தான் உதவும் அப்படிங்கிறது இதுலயே கிளியரா புரியும். விஜய் தனியா நின்னாரு அப்படின்னா திமுகவுடைய வெற்றி உறுதி. சரிங்க, இப்போ ஏங்க விஜய்க்கு எதிராக திரும்பணும்னா விஜயுடைய வளர்ச்சி கொஞ்சம் ஓவரா இருக்கு. அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள், மக்களுடைய மனநிலை, திமுக ஆட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்குகள், இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு லேசா ஒரு பயம் வந்திருக்கு. நம்ம நினைச்சதை விட அதிகமாக விஜய் வளர்றாரு அப்படிங்கிற பயம். அதனால இந்த பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேரும் அப்படியே யூட்டர்ன் போட்டு இன்னைக்கு விஜயை போட்டு அடி சாத்துறாங்க. விஜய் கட்சிக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கிழிகிடின்னு கிழிக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த மீடியாவும் எப்படி திமுகவுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுது அப்படிங்கிறத பாருங்க. இவங்க நினைச்சா யாருக்கு வேணாலும் கவரேஜ் கொடுக்கலாம். இவங்க நினைச்சா எந்த டாபிக்கை வேணாலும் உருவாக்கலாம். ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து விவாதம் நடத்தி அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து உண்மையிலேயே தமிழகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, திமுக ஆட்சியுடைய அவலங்கள், அலங்கோலங்கள், அராஜகங்கள், அத்துமீறல்கள் எதையும் மக்கள் கிட்ட காட்டாம மறைக்கிற வேலையை தான் இந்த மீடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய பச்சை துரோகம்!